வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், தமிழக பாஜகவில் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக தான் மிகப்பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. மிக குறிப்பாக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவர் மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு சில செய்தி அவர் மீதான புகார் காரணம், அண்ணாமலை அவர்களே புகார் அளித்தார். இது அண்ணாமலை அவர்களிடையே செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்டது. உண்மையிலே அவர் மாற்றப்படுறதுக்கான காரணம் என்ன? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஊடகங்களில் வந்த செய்தி. ஊடகங்களால் வந்த செய்தி அது செய்தி அல்ல, ஊடகங்களால் சொன்ன செய்தி. அண்ணாமலையால் மாற்றப்பட்டாரும், அண்ணாமலை பேரை போட்டால் தான் டிஆர்பி நிறையா கிடைக்குங்கிறதுக்காக ஊடகங்கள் சொன்ன செய்தி. அண்ணாமலைக்கு இந்த மாற்றத்துக்கு சம்மந்தம் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி ஊடகங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிலை இப்போ சொல்கிறேன். அமைப்பு செயலாளர் என்பது ஏற்கனவே பிஜேபி என்பது ஒரு பரிவார இயக்கம், RSSனுடைய ஒரு சகோதர இயக்கம். அந்த சகோதர இயக்கத்துக்கு ஆர்கனைசேஷனல் ரீதியாக கைடன்ஸ், ஆர்கனைசேஷன் நாட் பொலிட்டிக்கல். ஏன்னா RSS இஸ் அ பயனியர் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் போய் அர்த்தம் தேடினா RSS தான். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ட்ராங் யூனிட் அது. அதனால் அதிலேருந்து தெரிந்து கொள்வதற்காக இங்கே ஒருத்தர் எப்போதும் அனுப்புகின்ற ஒரு பழக்கம் உண்டு. ஆரம்ப காலத்துலேருந்து பண்டிட் தீனதயாள் உபாத்யாயால் ஆரம்பிச்சு அவருடைய நினைவு நாள் என்று அதில் வந்தவர் கேசவ விநாயகம். அவராக நினைத்து வந்தவர் இல்லை, விருப்பப்பட்டு வந்தவர் இல்லை. சாதாரண RSSல இருக்கிறவங்க அதை விட்டு வெளியே போக விருப்பப்பட மாட்டார்கள். வந்தார், வேலை செய்தார். RSS இன்னொரு பணியை வச்சுருந்துச்சு. RSS நேரம், காலம், இடம்லாம் பார்க்கல. அது ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராமுக்கு எப்போ தேவையோ அப்போ கூப்பிட்டுக்கோம். அது கூப்பிட்ட நேரம் இது. உங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஆயுதம் எலெக்ஷன் நேரம். இதுவரை அறிவிக்கப்படாமல் பத்திரிக்கையில் லீக் ஆகாமல் இருந்தது. அதனால் திடீர். அதனால் இந்த போனத்துக்கான காரணங்களை நீங்கள் தேடி சொன்ன விஷயம். இது ஒரு இயல்பான மாற்றம். இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து மறுபடியும் அவர் RSSலேருந்து மட்டும் இருக்க மாட்டார். சுதேசி ஜாகர் மஞ்ச் போவார், சேவா பாரதி போவார், வனவாசி கேந்திரா போவார். இப்போ சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு சாமாஜிக் அப்படிங்கிற ஒரு யூனிட், அந்த யூனிட்டுக்கு இப்போ சீஃப் ஆஃப் சவுத் அண்ட் நார்த் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கார். அதுமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஆஃப் RSS அவர் இப்போ இருக்கார். அதனால் இதை விட பெரிய பொறுப்புக்கு, அதிகமான வேலை உள்ள பொறுப்புக்கு அவர் போயிருக்கிறார். அதனால் இதில் ஊடகங்கள் என்ன வேணாலும் இல்லை. ஏன்னா இந்த விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிந்திருந்தால் அந்த உண்மையை எழுதினால் அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்காது, வியூவர்ஷிப் கிடைக்காது. அதனால் எழுதப்படுவது இல்லை. நீங்கள் இயல்பான ஒரு மாற்றம் சொன்னீங்க. ஆனால் இந்த இயல்பான மாற்றம் தேர்தலுக்கு 2 மாதம் முன்பு தான் அந்த இயல்பான மாற்றம் வர வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு 6 மாதம் முன்பாக மாற்றிருக்கலாம். தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்கார். அப்படிங்கிற போது இப்போ 2 மாதங்களுக்கு முன்பாக தேர்தலில், அதுவும் அமைப்பு ரீதியா மிக முக்கியமான பொறுப்புல இருக்கவர் மாற்றப்படுறாருன்னா அப்போ வேற எதுவும் காரணங்கள் இருக்கக்கூடியதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு சந்தேகம் தானே. இந்த கேள்விகள் எல்லாம் லாஜிக். எப்போ அவர் போகணும், எப்போ அவரை மாற்றணும், எப்போ அவர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அல்லது ஒரு ப்ளூ புக் மேனுவல்லாம் எதுவும் கிடையாது. எப்போ மாற்றணும் என்பது ஊடகங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ மாற்ற வேண்டும், எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்வது RSS. அதனால் அவங்க முடிவு செய்தார்கள். அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. டெய்லி காலையில் லீக் பண்ணுற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அங்கே இருக்கிறது டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முடிவுகள் தெரியும். என்றைக்கு தேவையோ அன்றைக்கி சொல்லுவாங்க. அது எலெக்ஷனாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், குளிர்காலமாக இருக்கலாம், வெப்ப காலமாக இருக்கலாம். அவங்க முடிவு செய்த தேதியில் அவர்கள் வேறு ஒரு இயக்கத்துக்காக அவரை ஒர்க்கு நிமித்தமாக அனுப்புகிறார்கள். அதனால் தேர்தல் நேரத்தில் எடுத்தார்களே இது ஒரு, அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். அதை பற்றி RSS கவலைப்படாது.
இதுல இப்போ ஊடகங்கள்ல வந்த இன்னொரு செய்தி அண்ணாமலை தொடர்பானது. அது குறிப்பா வந்து அவர் தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்னு நியமிக்கப்பட்ட 6 தொகுதிகளுக்கு அது என்னால வந்து செய்ய முடியாது, அது கிட்டத்தட்ட எனக்கு வேறு வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விலகி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கும் ஒரு காரணம் வந்து கற்பிக்கப்பட்டது. ஸோ இப்போ அந்த கூட்டத்திலும் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இப்போ அண்ணாமலையை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களுடைய பார்வை? நீங்கள் வந்து அண்ணாமலையை வந்து எழுதுறீங்க, அவர் வந்து 6 மாவட்டமோ 6 அசம்பிளியோ கொடுத்தது வேண்டாம்னு சொல்லி. எஸ்ஆர் சேகருக்கு 6 மாவட்டம் கொடுத்தாங்க, 6 அசம்பிளி. எஸ்ஆர் சேகரும் வேணான்னு சொன்னார். எஸ்ஆர் சேகர் வேணான்னு சொன்னப்போ எழுத மாட்டேங்கிறீங்க, அண்ணாமலை சொன்னால் எழுதுறீங்க. வேலைப்பளு காரணமாக இப்போ எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது அதிகமான டூர் உள்ள ஏரியா அது. அதை வந்து அண்ணாமலை மாதிரியான அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டிய எல்எம்ஜி கன்னை வந்து ஒரு துப்பாக்கி வெடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அவருக்கு நிறைய மிகப்பெரிய வேலைகள் இருக்குது, அதனால் அவர் அசைன் பண்ணாங்க. அவர் ப்ராக்டிக்கலாக வேணான்னு சார் ப்ரெஸ்ஸில் வந்துருச்சு. நான் ப்ரெஸ்ஸில் எனக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நல்லா போட மாட்டேங்கிறீங்க. இல்லை அப்படி இட் இஸ் ஆஸ் அ ஒர்க் அசைன்மெண்ட், இட் இஸ் நாட் போஸ்ட். ஒர்க் அசைன்மெண்ட். அவர் என்ன பெரிய பெரிய தலைவர்களும் அதுக்கு நியமிச்சிருக்கோம். என்னென்னா அது அவ்வளோ பெரிய சீரியஸ் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் அரசியலில் தெரிஞ்சுக்கணும். பிஜேபி இஸ் வெரி சீரியஸ் அபவுட் இட் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட இது. அவர் ரொம்ப பத்திரிகையினுடைய கண்காணிப்பில் அதிகமாக இருக்கிறதுனால அவர் சொன்னதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு அசைன்மெண்ட்டு, அது ஒரு ஒர்க்கு நிமித்தம் காரணங்க வேண்டாம்னாரு. நானும் வேண்டாம்னு சொன்னேன், இன்னும் சில பேர் வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள போட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு ஒரு விதத்தில் பப்ளிசிட்டி தான். அப்படி ஒரு போட்டதே பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரியுது. இல்லை, ஏன்னா தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது நயினார் அவர்கள் மீது, நயினார் தலைமை அவர்கள் மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார். அந்த அதிருப்தியை தான் அந்த கூட்டத்திலையும் வந்து VL சந்தோஷ் முன்பாக அவர் வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரியும் ஊடகங்களில் செய்தி வந்தது. குறிப்பாக வந்து சில விஷயங்களை வந்து ஆர்கனைஸாக பண்ணுறதில்லை, சில விஷயங்கள் சொல்கிறதில்லை, சொல்லாமல் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் வெளில வந்து. அதை ஒட்டி தான் இந்த கேள்வி. நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி. VL சந்தோஷ் மீது இருக்கும்போது அவர் என்னத்தை வெளிப்படுத்தினார்னு ஒன்று சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு நான் சொல்லிடுவேன். இல்லை, நயினார் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து நடந்து வரக்கூடிய விஷயங்கள் மீது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாருங்கிறது தான் செய்தியாக வந்தது. அண்ணாமலை எங்கேயாவது அதிருப்தி வெளிப்படுத்தினாரா? நயினாருடைய தலைமை சரியில்லை, அவர் கீழ் வேலையை பார்க்க மாட்டேன்னு சொன்னாரா? நயினார் ஏதாவது ஒரு காலத்தில் வந்து அண்ணாமலையோடு நான் இணைந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? 2 பேருமே உள்ளுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருப்போம். அண்ணாமலை இல்லாமல் இந்த இயக்கம் இருக்காது, அவர் எங்களுக்கு ஒரு தூணாக இருப்பார், அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் இது மீடியாக்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதில் அடிஷனலாக ஒன்று கேட்டீங்க. ஸோ இப்போ நயினார் அவர்கள் மாநில தலைவராக ஆன பிறகு அப்பையிலேருந்து சில முக்கியமான ஒரு மீட்டிங்ஸ்லாம் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை, அவர் ஈடுபாடு காட்டவில்லை. அதற்கும் அவர் நயினார் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணமா அப்படிங்கிற அண்ணாமலையினுடைய அவர் கட்சியில் சேர்ந்ததிலிருந்து இன்னி வரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் கட்சி நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்து கொள்கின்ற தலைவராக இல்லை. அவர் வந்து எல்லா துறையிலும் ஞானமும் எலக்குவெண்ட்டாக பேசக்கூடிய திறமையும் உள்ளவர். அதனால் சாமியார் மடத்தினுடைய நிகழ்ச்சிகளிலிருந்து சாமானிய கல்யாணங்கள் வரை, இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற நிகழ்ச்சியிலிருந்து சாலை பாதுகாப்பு வரை எல்லா ஏரியாக்களிலும், வெளிநாட்டு பயணங்கள் முதல் எல்லா விஷயங்களிலும் கலந்துக்கிறார். இது வந்து சாதாரணமாக இதுவரையில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் செய்தது அல்ல. அப்படி வேரியஸ் விஷயங்களில் கலந்து கொள்வதையும் இதையும் வேணால் லிங்க் பண்ணி பாருங்கள். அதனால தான் அங்கே கலந்து கொள்கிறாரா? கட்சியில் அதிருப்தியா? நயனாருடைய கூட்டங்கள் பிடிக்காது தான் இப்படி கலந்து கொள்கிறாரா என்று நீங்கள் சொன்னால் அது எவ்வளவு சரியில்லையோ அதுதான் இது. அதனால் ஹி ஹஸ் காட் லாட் ஆஃப் அசைன்மெண்ட், வேரியஸ் அசைன்மெண்ட். நிறைய கிராஸ் ரூட் லெவலில் அவருக்கு கான்டாக்ட் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களோடையும் அவருக்கு தொடர்பு இருக்குது, நட்பு இருக்குது. அப்போ அவங்க திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. அதனால் வந்து கட்சிக்கு எதிராக நடக்கிறார் என்ற அர்த்தமா அல்ல. அதே மாதிரி இங்கு கலந்து கொள்ளாததுக்கும் அர்த்தம் அல்ல, கலந்து கொள்ள வேண்டியதில் கலந்து கொள்வார். இப்போ நேற்று வந்து கேசவநாயகம் அவருடைய பிரிவு உபச்சார விழா அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர் வழி அனுப்புதல் விழா, ஒரு நன்றி தெரிவித்தல் விழா, ஒரு மகிழ்ச்சி தெரிவித்தல் விழா. கரெக்டாக ஃப்ளைட்டு நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் கூட வேகமாக வந்து உடனே கலந்து கொண்டு அவர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு உடனே போனார். அது வந்து கட்டாயம். அப்போ நீங்கள் எழுதுவீங்க வேண்டுமென்றே கலந்து கொள்ளாமல் போனார்னு. ஆனாலும் கூட அதை மிஸ் பண்ணாமல் வந்தார். இதே மாதிரி அவருடைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது அல்லது கலந்து கொள்ளாது என்பது எங்களுக்கு தெரியும். எதில் அவர் கலந்து கொள்ளவில்லையோ அதுதான் தவறு.
அதில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக கலந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியில் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நிச்சயமாக சட்டமன்றத்தில் வெல்வோங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் தொடர்ச்சியாக வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இப்ப அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு இருந்ததை என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழகமும் பாஜகவுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது உங்க கூட்டணிக்கு ஒரு பலவீனம் இல்லையா? அதுவும் குறிப்பா பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கு அப்படிங்கிற போது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி என்டிஏ அப்படிங்கறத ஹைலைட் பண்றதும், ஈவன் விஜய் அவர்கள் கூட பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அதிமுகவை ஒரு பொருட்படுத்தக்கூடிய இதையாக தாவேக்காவும் பார்க்கல, திமுகவும் பார்க்கல அப்படிங்கிற போது அது பலவீனம் இல்லையா உங்களுக்கு? அவர்களுடைய பலவீனம், சொல்லுபவர்களுடைய பலவீனம். அவர்கள் வந்து அதிமுகவை ஏற்கக்கூடிய லெவலில் இல்லை அல்ல. அதிமுக என்பது நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஆனால் வேற கட்சியை சேர்ந்தவங்க. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய ஸ்டாண்டு வித்தியாசமானது, செப்பரேட். ஆனால் அதிமுக என்ற கட்சியே இல்லைன்னு நாங்கள் சொன்னா இப்படி 23 மாநிலங்களில் ஆளறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனையுமே நாங்கள் தான் மெஜாரிட்டி. இந்த சூழ்நிலை அதிமுக இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் ஃபார் அஸ் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாட்டில் சொன்னால் என்ன அர்த்தம்? அதிமுக என்பது மறுக்க முடியாத பலமான திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய சக்தி. கிராஸ் ரூட் லெவலில் அது மிக வலுவானது, கிராமங்கள் தூரம் இருக்கிறது. இது யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை திமுக ஏற்க மறுக்கிறது அல்லது ஏற்க பயப்படுகிறது. அப்போ என்ன பண்ணலாம்? எதிரியை அடிப்பதற்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை வச்சு சொல்லுங்கள். அதனால் பிஜேபி சொன்னால் அதிமுகவை மறைத்து விடலாம், இது எங்கேருந்தோ வந்த கட்சி, டெல்லியிலேருந்து வந்த கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக மறைப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாமல் பிஜேபி துணைக்கு சேர்த்து அது நேரட்டிவ் செட் பண்ணவே முடியல அவங்களால. அதனால் சொல்லப்பட்ட விஷயம். விஜயும் பாஜகவின் மீது சொல்வதற்கு என்ன காரணம்? ரெண்டு பேருமே அதிமுகவை சொன்னால் அவர்கள் எடுபட மாட்டார்கள். ஆனால் பிஜேபி என்பது காம்ப்ளிமெண்ட்ரி சக்தியாக மேலே இருக்கிறது. பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த திமுக அதிமுகவுக்கு அடுத்தாப்புல இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு. நாளைக்கு வேற மாறும். அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்குவோம், நாங்கள் கலாச்சாரத்தை ஒத்துக்குவோம். அதனால அந்த மூன்றாவது கட்சியை சொல்வதன் மூலமாக இரண்டாவது கட்சியை டீஃபங்க் பண்ண வேண்டும்ன்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தங்களை பற்றி சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை, தங்களுடைய பலத்தை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதனால் எதிரியை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, தமிழகம் வெர்சஸ் என்டிஏ. இது எவ்வளோ ஒரு அபத்தமான நேரேட்டிவ் பாருங்க. திமுக வெர்சஸ் என்டிஏ இல்லை. அப்போ திமுக இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் இன் தமிழ்நாடு. நான் உங்களோட மோதிரம் இல்லை, எங்கள் அப்பாவோட வா சண்டைக்கு வரியா பார்க்கலாம், என்னோட சண்டைக்கு வா. எங்கள் குடும்பம் எவ்வளோ பெருசு தெரியுமா? எனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, என்ன தான் எல்லாரையும் எழுக்கிறேன். நீங்கள் திமுக வர்சஸ் அதிமுகன்னு சொல்லுங்கள், திமுக வர்சஸ் என்டிஏன்னு சொல்லுங்கள். இண்டி கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு சொல்லி இண்டி கூட்டணி சொல்லுவதற்கு இல்லையே. இண்டி கூட்டணின்னு சொல்லுவதற்கு தமிழ்நாட்டில் அந்த பேரை திமுக உச்சரிக்கட்டுமே பார்க்கலாம். இந்தியாவிலே இல்லை அது. தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணி என்ற வார்த்தையை உபயோகிப்பதற்கு திமுக ஏன் தயாராக இல்லை சொல்லுங்க. தங்கள் தலைமையில் தானே கூட்டணி சொல்கிறாங்க. இந்திய கூட்டணி வேற எல்லாரும் சேர்ந்த காம்பினேஷன் தானே. அப்போ அதிமுக கூட்டணி இங்கே சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து அதாவது ஒரு நேரேட்டிவ் செட்டிங்லேயே அவர்கள் பின்னப்பட்டு போயிருக்கிறார்கள், வீக் ஆகிட்டாங்க. இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்டிஏவுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு அவங்க கொண்டு வந்து நிறுத்தலையா முதலமைச்சர்? நான் சொல்கிறேன் சார், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் திமுக, இது யதார்த்தம். ஆனால் நான் வந்து தமிழ்நாடு மக்கள் வெர்சஸ் திமுக நான் சொல்ல தயாரில்லை. நாங்கள் பலமானவர்கள், அதனால் என்டிஏ வெர்சஸ் திமுக நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்களேன் திமுக வெர்சஸ் என்டிஏன்னு சொல்லுங்களேன். சொல்ல தைரியம் இல்லை உங்களுக்கு. இல்லை, அதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேனே, என்டிஏன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் இண்டி கூட்டணி வெர்சஸ் என்டிஏ சொல்லுங்கள். அவங்க யாராவது இதை பார்த்துட்டு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கான்னு பார்ப்போம். தமிழ்நாடு என்று அவர்கள் எடுத்த அந்த ஸ்டாண்டுக்கு காரணமே நாங்கள் வலிமையற்றவர்கள், திமுகன்னு சொன்னால் எடுபடாது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரேட்டிவ்லேருந்து. இதில் இப்போ முதலமைச்சர் இன்னொன்று சொல்லும்போது, தமிழகத்திற்கு தேவையான அந்த நிதி, மாநிலங்களுக்கு வரப்படும் அந்த நிதி பங்கீடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குறைத்து கொண்டே வருகிறது. ஆனால் மத்திய அரசு வந்து இந்த நிதியை குறைத்தாலும் கூட தமிழ்நாடு பல துறைகளில் நம்பர் 1 இருக்கு. அதுக்கு காரணம் திராவிட மாடல் அப்படின்ட்டு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல சொல்றார். நேரடியான குற்றச்சாட்டு மத்திய அரசு நிதி பங்கீட்டில் எங்களுக்கு துரோகம் செய்கிறது அப்படிங்கிறது. எஸ்ஆர் சேகர் இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம்.
ஒரு சாதாரணமான ஆள் எஸ்ஆர் சேகர். வேணும்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் சொல்லுவேன். நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் பதில் சொல்லியிருக்கிறார். பார்லிமெண்ட்டிலே எதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்டில் திமுக என்ன பண்ணிச்சு, எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை, இந்த ஆதாரம், இவ்வளோ புள்ளி விவரம், இந்தந்த ஆண்டு இது, அங்கே பேசலாமே, அங்கே சொல்லியிருக்கலாமே. நேரடியாக எங்கு இது போரில் சொல்லணும், பின்னால் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களெல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தர வேண்டும், பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தான் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறீங்க, புஸ்தகத்தை எடுத்து காமிக்கிறீங்க. உங்களுடைய பெண் எம்பிக்களை வச்சு பிரதமரை மறைக்கிறதுக்கு ஆயுதங்கள், அதாவது பார்லிமெண்ட் வரலாற்று இல்லாதபடி அவரை தாக்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. தாக்குறதுக்கு முயற்சி செஞ்சோன்னா இல்லைன்னு சொன்னீங்க, இல்லைன்னு சொன்னோன்னா வீடியோ எடுத்து போட்டோம், அதுக்கு பதில் சொல்ல முடியல. இல்லை, ராகுல் காந்தி சொல்கிறாரு தாக்க வந்தாங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிற. சார், அதாவது நாங்கள் செய்யவில்லை அப்படிங்கிறத அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்லிமெண்ட்டினுடைய படங்கள் காண்பிக்கிறது சாமானியனுக்கு தெரியும். சட்டத்துக்கு எங்கே போகிறீங்க? சட்ட பிரகாரம் செய்ய வேண்டும் என்றால் பார்லிமெண்ட் அவங்களுக்கு என்ன இம்யூனிட்டி, அவங்களுக்கு என்ன இம்யூனிட்டி? பார்லிமெண்ட் மெம்பர் என்பது பயங்கர இம்யூனிட்டி. அது மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளார எதுவுமே பண்ணலாம், அது இம்யூனிட்டி, பெரிய இம்யூனிட்டி. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மறைத்து கொண்டு வருகிற அந்த புஸ்தகத்தை உள்ளுக்குள்ளே கொண்டே போகக்கூடாது, அவருக்கு அந்த இம்யூனிட்டி. கொடுக்கப்பட்ட அத்தனை இம்யூனிட்டியும் மோடியை அவமதிப்பதாக சொல்லி நாட்டை அவமதிக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, அந்த இடத்துல அவங்க பண்ணுவதை எங்களுடைய மெம்பர்லாம் பார்த்துங்க, வீடியோ இருந்துச்சு. மூத்த மந்திரிகளிலிருந்து பின்னால் இருந்த ஈவன் பியூஷ்ஜி வரையில் எந்தவித எதிர்த்தாக்குதலையும் நடத்தவில்லை, எந்தவித எதிர் வினைகளையும் ஆற்றவில்லை. மரியாதையாக கையை கும்பிட்டு இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எங்களால் செஞ்சிருக்க முடியாதா? எங்களுடைய பெண் எம்பி சார், அந்த காங்கிரஸில் இருந்த பெண் எம்பிக்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் எங்கள் ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து வார்த்தைகள் சிலது உபயோகிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி செய்பவர்கள் பாராளுமன்றத்திலையும் எங்களுடைய நிதி மந்திரியும் காமர்ஸ் மினிஸ்டரையும் பதில் சொன்னதற்கு பிறகும் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு இவர்களுடைய சாதனை சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்பதால் இது ஒரு நெகட்டிவ் பிரகாசம். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இணையதளங்கள் மற்ற எல்லாத்துலேயும் இந்த மத்திய அரசு செய்தது இருக்கிறது, இவர்கள் சொல்கின்ற பொய்யும் இருக்கிறது. அதனால் இவர்கள் அடிபட்டு போவார்கள். புத்திசாலியாக இருந்தால் வேறு ஏதாவது இதில் இல்லாத ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம். அதில் தேடி கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதால் இவர்கள் தங்களை தாங்களே நல்ல குழியை தோண்டி புதைச்சுக்கிறாங்க. மத்திய அரசுடைய பட்ஜெட்ல கூட தமிழகத்திற்கு ஒரு புது திட்டம் கூட இல்லை. ஸோ இதுலேருந்தே இவருக்கு நம்மை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் தேர்தல் வந்துச்சு அப்படின்னா தேர்தல் நடக்க போகிற மாநிலங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மத்திய அரசு இன்னும் தேர்தல் நடக்கக்கூடிய இப்போ நடக்க போகிற கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எதிர்கட்சி ஆள்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்த திட்டத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நான் பதில் சொல்வதற்கு அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு உடனே புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு அந்த வஞ்சிக்கப்பட்ட மாநிலங்கள் இல்லை அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போன தடவை விட இந்த தடவை குறைஞ்சிருக்குது. அதோடு சேர்ந்து 5 பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களும் குறைச்சிருக்கு, போன தடவை விட குறைந்திருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் நேரடியாக தெரிகின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மென்மயமாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ புதிய ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் வருது. அஸ்வின் வைஸ் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேலே எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்துருக்கிறது, எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ். எய்ம்ஸ் இப்போது வரப்போகுது, கல்லை கூட தூக்கி வைக்கலன்னு சொன்னீங்க, ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் பிரதமர் கூட இப்போ வரப்போவதற்கு இனாகுரேஷன் பண்ணலாம். முடிஞ்சிடுச்சுன்னா பண்ணுவாங்க, உங்களை மாதிரி அறக்கட்ட இடத்துலலாம் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு அவங்க உண்மையான அறிக்கை போச்சுன்னா செய்வார்கள். வெறும் பேப்பரில் எழுதி ஸ்டோன் போடுறாங்களே மூக்க ஸ்டாலின், அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம். இப்போ திடீர்னு ஒரு மாதத்தில் எடுத்து பாருங்களேன், டெய்லி 10 திறப்பு விழா, 10 அறிவிப்புகள். இதெல்லாம் எங்கே போச்சு? 4 மாதத்துக்கு முன்னால், 6 மாதத்துக்கு முன்னால், 1 வருஷத்துக்கு முன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால் புது அறிவிப்புகள், ஏமாற்று அறிவிப்புகள். அந்த மாதிரி இல்லை. அதனால் தமிழகத்துக்கு செஞ்சிருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதில் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமா, இப்போ கூட்டணியில் இன்னும் பிற கட்சிகள் வர இருக்கு அப்படின்னு நயினார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் கூட்டணியில் தேமுதிகவா இல்லை ஓபிஎஸ்ஆ இல்லை பெரிய ராமதாஸ் அவர்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இப்போ அடுத்த பிரதமர் வர கூட்டத்தில் கூடுதலான கட்சிகள் பங்கேற்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நான் இதுக்கு பதில் பங்கேற்கும் அல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.
ரெண்டாவது திமுகவுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். காங்கிரஸ் இவர்களை விட்டு போகாது என்பதற்கு உறுதி தர முடியுமா? காங்கிரஸோட சீட் ஷேரிங்கில் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸோடு இவர்கள் பேசுகிறார்களா? தமிழ்நாட்டு காங்கிரஸில் இருக்கக்கூடிய 10 குரலில் ஏதாவது 9 குரல் அது ஒரு குரலை இவர்கள் அடக்க முடியுமா? அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது என்பது மாயை. இன்டாக்டாக இருக்கிறது என்கின்ற மாயைக்கு காரணம் மிக வலுவான அவருடைய மீடியா பலம். இல்லை, 22ஆம் தேதி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தொகுதி பங்கீடு பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ்லையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறது அப்படின்னு. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.